அயல்நாட்டில் அயல்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை வாழ்விக்க குழுவிருக்கும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து அயல் நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அயல் நாட்டுக்கு வந்து தமிழ் வாழ்வதையும் வளர்வதையும் பார்த்து பூரித்துக் கொண்டிருக்கும் நமது அருமை நடுவர் அவர்களே வணக்கம். இன்று தமிழ் வாழ்வது அயல் நாட்டிலா தமிழ்நாட்டிலா? இதுக்கு பதில் இந்த கூட்டம் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒக்லஹோமா தமிழ் சங்கம் நடக்குது அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே ஒக்லஹோமா மூலமுடுக்குல இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒன்னா சேர்ந்து இங்க ஒரு விழா எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது பார்த்தாலும் அவங்களுக்கு அயல் நாட்டுல தமிழ் எப்படி வாழுதுன்னு சொல்றதுக்கு இந்த 23 வருடங்களுக்கு முன்னாடி அயல் நாட்டுல தமிழ் வாழணும், வளரணும், வாழையடி வாழை போல் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆவேசத்தோட ஒரு நல்ல உயர்ந்த உள்ளத்தோட இங்க ஒக்லஹோமா தமிழ் சங்கம் சான்றோர்கள் இதை ஆரம்பிச்சாங்க. அதை அடுத்து ஒக்லஹோமா தமிழ் சங்க நடத்துனர்கள் அத்தனை பேரும் இதை 23 வருஷங்களா செம்மையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது அனைத்துக்கும் என்னுடைய பணிவான மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா வீட்டுல நம்ம அயல் நாட்டில் இருக்க எல்லாருமே தமிழ் வளரணும் வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல தமிழ் பேசணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கின்ற போது நம்ம இருக்கிற அயல் நாட்டில் எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வீட்டை விட்டு நம்ம வெளியில போனோம்னா தமிழ் பேச முடியாது. அப்படின்னா வீட்டில தான் தமிழ் வாழுது, தமிழ் புழங்குறது வீட்டில தான். அப்படின்னா பெற்றோர்களோட முக்கியத்துவம் எவ்வளவுன்றது நீங்க யோசனை பண்ணிக்கணும். பெற்றோர்கள் தான் தமிழை வளர்க்கிறாங்க, வாழ வைக்கிறாங்க. அதுல விதவிதமா தமிழை வாழ வைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சம்பவத்தை நான் நீங்க கூற விரும்புகிறேன். அது என்னன்னா, மிசோரி தமிழ் சங்கத்துல இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்ப என்னுடைய நண்பர் அவருடைய பையன் வெளியில விளையாட போறதுக்காக அனுமதி கேட்டான். அப்ப அவன் எப்படி கேட்டான்னா, டேடி கேன் ஐ கோ அவுட் சைட் அண்ட் பிளே அப்படின்னா அவனுக்கு செஞ்சு கொடுக்கல. அடுத்து திரும்ப அதே மாதிரி ஆங்கிலத்திலே கேட்டான். அப்பயே ஒரு பதில் சொல்லல. அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு தமிழ்ல கேட்டான். அப்ப நான் வெளியில விளையாட போறேன் அப்படின்னா உடனே அவர் சரிப்பா பத்திரமா போய் விளையாடு அப்படின்னு சொன்னார். அதாவது தமிழை எப்படி ஊக்குவிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு உதாரணம், ஒரு முக்கியமான உதாரணம் சொல்ல விரும்புறாங்க. இது இந்த பக்கம் இருக்கு. இதே தமிழ்நாட்டுல நிலைமையை பாக்குறீங்களா? என்னாச்சு இப்ப என்னன்னா, பள்ளிக்கூடத்துல தமிழ் பேசினா அதுக்கு அபராதம் விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல தமிழ் பேச வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்குது தமிழ்நாடு. தமிழ் அங்க வளரும் நினைக்கிறீங்க? வளரும், ஆனா வளராது. இதே மாதிரி தமிழ் வீட்டுல பேசணும்னு ரொம்ப ஆசையோட அதாவது ஆங்கிலத்துல பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னாச்சு, பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க பொண்ணு ஓடி வந்துச்சு, அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்துச்சு. அதை பார்த்து அவங்க அம்மா அப்படியே கண் கலங்கி நின்னாங்க. ஆஹா, தாய்மை உச்சம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பூரிச்சு போய் அவங்கள்ட்ட போய் கண்ணில் கண்ணை தொடச்சிங்கம்மா அப்படின்னு. இந்த மாதிரி தாய்மையின் இவ்வளவு உச்சத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு. அப்போ அவங்க அட போயா அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு. நானே வயிற்றுல இருக்கேன், இந்த பொண்ணுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து டொனேஷன் கொடுத்து ஆங்கில பள்ளியில படிக்க வச்சு போய் ஆங்கிலம் கத்திக்குவான்னு சொன்னாக்க இங்க அண்ணே அப்படிங்குது. அதை விட்டுட்டு மம்மின்னு அழகா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழ் என்றால் அழகு அப்படின்னு சொல்ற நிலைமை போய் இப்ப ஆங்கிலம் தான் அழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் சொல்லி பாடிக்கிட்டு இருக்கு, ரெயின் கோ அவே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஒருவேளை தமிழ்நாட்டுல ஃபுல்லா வறண்டு கிடக்கிறதுனால தெரியல. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா அயல்நாட்டுல 24 மணி நேரமும் தமிழில் மூழ்கி இருக்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஆன்லைன் ரேடியோ. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வைத்தளத்துல வானொலிகள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 வானொலிகள் இருக்குங்க. நான் பார்த்தது வரைக்கும். அதுக்கு மேல நிறைய இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மட்டும்தான் தமிழ்நாட்டில இருந்தோ இல்ல தமிழ் இந்தியாவில இருந்தோ வரக்கூடியதா இருக்கு. அதுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொன்னோம்னா ஷியாம் ரேடியோன்னு ஒண்ணு, தமிழ் அருவின்னு ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடியது.
இதே வந்து மிச்ச எல்லா வானொலிகளும் அயல்நாட்டில இருந்து ஆரம்பிக்குது, ஒளிபரப்பப்படுகிறது. சரி, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கலசம், பல பேர் கேட்டிருப்பீங்க, கனடால இருந்து வரக்கூடியது. மெரினா, யுஎஸ்ல இருந்து வரக்கூடியது. லங்காஸ்ட்ரி, நார்வேல இருந்து வரக்கூடியது. ஹை2 FM, லண்டன்ல இருந்து வரக்கூடியது. இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சரி அயல்நாட்டில் வருது, தமிழ் சரியா இருக்காதுல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள சில வானொலிகள்ல சில தொகுப்பாளர் நீங்க பேசுனாங்கன்னா தூக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. ஆனா இங்கத்தைய தமிழை கேட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த தமிழே வந்து 24 மணி நேரம் கேட்டுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு சுத்தமான தமிழும் முத்தமிழ் அந்த இடத்துல வருங்க. நான் அதே நேரத்தில் வந்து இன்னொன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பாக்குறேன். அது என்னாச்சுன்னா, இதுல வரக்கூடிய இதுவும் அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னாக்கா அதுல வரக்கூடியது என்னன்னாக்கா, வானொலிகள்ல வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் நல்லா வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல கலாச்சாரத்தை கட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா சினிமா பத்தி நான் போக வேண்டாம், அது ஒரு எடிமை மாதிரி இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு அயல்நாட்டுல தமிழை உற்சாகத்தோட ஒரு ஒரு ஆவேசத்தோட நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.